பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடலிலிருந்து வாசகம். அதிகாரம் 142, இறை வார்த்தை 2. என் மன குறைகளை அவர் முன்னிலையில் கொட்டுகின்றேன், அவர் திருமுன்னே என் இன்னலை எடுத்துரைக்கின்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மாதத்தின் கடைசி காலகட்டங்களில் இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த புதிய நாளையும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்து இருக்கின்றார். இந்த மாதம் முழுவதும் உங்களை அற்புதமாய் வழிநடத்தி இருக்கின்றார். அநேக குடும்பங்கள் நல்ல மனமாற்றம் அடைந்து ஆண்டவரை உங்களுடைய சொந்த இரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். இயேசுவின் இரத்தத்தினால் நீங்கள் பரிசுத்தம் அடைந்திருக்கின்றீர்கள் என்பதை நான் உணர்ந்திருக்கின்றேன். என்னுடைய ஆவியில் நான் உணர்ந்திருக்கின்றேன். ஏனென்றால் உங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய வேளையிலே சில காரியங்களை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துகின்றார். எனவே அதிகாலையில் நற்கருணை நாதருக்கு முன்பாக இருந்து நாம் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். இந்த நேரத்திலும் உங்களை பார்த்து சொல்லுகின்றார். அநேக பிள்ளைகள் குழப்பத்தோடு இருக்கிறார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் குழப்பத்தோடு வந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவர்களுடைய குழப்பத்தை நான் எடுத்து மாற்றுவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுக்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் இந்த நேரத்தை நீங்கள் ஆண்டவராகிய கடவுள் முன்பாக வந்திருக்கலாம், நற்கருணை நாதருக்கு முன்பாக வந்திருக்கலாம். உங்கள் உள்ளத்தில் உள்ள அனைத்து குழப்பங்களையும் அவருடைய பாதத்தில் நீங்கள் சமர்ப்பியுங்கள். உண்மையிலும் உண்மையுமாக குழம்பி போயிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவை இந்த நேரத்தில் கொடுப்பதற்காக ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, சங்கீத ஆசிரியர் தாவீது அழகாக சொல்லுகின்றார். அவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய மனதில் ஒரு குறை இருந்தது. என் ஆண்டவராகிய கடவுளை விட்டு நான் வழி விலகி சென்று விட்டேனே, நான் பாவம் செய்து விட்டேனே, என் ஆண்டவரிடம் ஆலோசனை நான் கேட்கவில்லையே, அவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழவில்லையே, மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து என்னுடைய பணத்தையும் பலத்தையும் வல்லமையும் கொண்டு நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே, நான் இப்பொழுது என்ன செய்வேன்? இது எல்லாம் என்னை விட்டு போய்விட்டால், என் ஆண்டவர் என்னை விட்டு போய்விட்டார் என்றால் நான் இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ முடியும் என்கின்ற ஏக்கத்தோடு இருந்த தாவீது ஆண்டவரை நோக்கி அழகாக அவருடைய இரக்கத்தை வேண்டி இந்த வார்த்தைகளை சொல்லுகின்றார். என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய மன குறைகளை அவர் முன்னிலையில் நான் கொட்டுவேன். என் ஆண்டவர் திருமுன்னே என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் எல்லாவற்றையும் எடுத்துரைப்பேன் என்று சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய உள்ளத்தில் ஏதாவது குறை இருக்கலாம், குழப்பம் இருக்கலாம், வாழ்க்கையில் இன்னல் இருக்கலாம். தயவு செய்து மனிதர்களை தேடி போவாதீர்கள். அவர்கள் உண்மையிலும் உண்மையுமாக உங்களை ஏமாற்றி விடுவார்கள். ஆண்டவருடைய ஆலோசனைக்கு காத்திருந்து ஆண்டவர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மனிதரிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். எல்லோரிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய தேவை இல்லை. அல்லது உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த குறைகளை, ஒரு பாவ குறைகள் இருந்து என்றால் பாவ சங்கீர்த்தனம் செய்து நீங்களே உங்களை தேற்றிக் கொள்ள முடியும். உங்களுக்கு தேற்றவாளர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்களித்த பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கின்றார். அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் எருசலேமில் தரித்திருங்கள், இதோ நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லுகின்றேன். உங்களுக்காக தந்தையிடம் பரிந்து பேசி அந்த பரிசுத்த ஆவியானவரை, தேற்றரவாளனை நான் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்தவர் அந்த பெந்தைக்கோஸ்தே நாளன்று தன்னுடைய சீடர்களை தேற்றுவதற்காக, தன்னுடைய தாயை தேற்றுவதற்காக வல்லமையான பரிசுத்த ஆவியானவரை அங்கு அனுப்பினார். குழப்பத்தோடு இருந்தவருடைய நடுவில் பரிசுத்த ஆவியானவரை எடுத்து மாற்றி அந்த குழப்பத்தை அவர் முழுவதும் அப்புறப்படுத்தி அவர்களை திடப்படுத்தி அவர் அந்த நற்செய்தி பணியை செய்ய வைத்தார். ஆம் அன்பார்ந்தவர்களே, தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே, உங்களுடைய முகம் உருவாவதற்கு முன்பாகவே ஆண்டவர் உங்களை முகமுகமாய் பார்த்திருக்கின்றார். எனவேதான் இந்த உலகத்தில் இன்னும் இவ்வளவு பாவம் செய்தும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்கள் மீது கோபம் கொண்டார் என்றால் நாம் முழுவதும் அழிந்து போவோம். எனவே அன்பார்ந்தவர்களே, நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், குறைகள் எல்லாம் உண்மையிலும் உண்மையுமாக ஒரு பாவத்தினால் மட்டுமே வந்திருக்கிறோமே தவிர வேறு எதனாலும் அல்ல.
இல்லை என்றால் நம்முடைய பேராசையினால் வந்து இருக்கும். எனவே அதை நாம் ஆண்டவரிடம் அறிக்கையிட்டு ஆண்டவரோடு பேசக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார். உங்களுடைய குழப்பங்களை எடுத்து மாற்றக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார். திருப்பாடல்கள் 147வது அதிகாரம் 3வது வார்த்தையில் இவ்வாறு சொல்லப்பட்டு இருக்கின்றது. உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றார், அவர்களின் காயங்களை கட்டுகின்றார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, ஒரு முறை உங்களுடைய உள்ளம் உடைந்து போய்விட்டது என்றால் உண்மையிலே குழப்பத்தோடு நீங்கள் வாழ்வீர்கள். எனவே அந்த உடைந்த உள்ளத்தை குணப்படுத்தக்கூடிய கடவுளிடம் நாம் திரும்பி வர வேண்டும். தந்தை, மகன், தூய ஆவியார் மூவரும் உங்களுடைய உள்ளத்தில் கூடியிருக்கிறார்கள். எனவே நாம் அவரிடம் கடந்து வரக்கூடிய வேளையிலே அந்த குழப்பத்தில் ஒரு தெளிவு கிடைக்கும். அவரும் அந்த உடைந்து போய் இருக்கக்கூடிய உள்ளத்தை குணமாக்குவார். திருப்பாடல்கள் 123வது அதிகாரம் 2வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. பணியாளனின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கி இருப்பது போல, பணி பெண்களின் கண்கள் தன் தலைவின் கைகளை நோக்கி இருப்பது போல, என் தலைவராகிய ஆண்டவரே, நீர் எனக்கு இறங்கும் வரை என் கண்கள் உம்மையை நோக்கி இருக்கின்றன என்று சங்கீத ஆசிரியர் சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய குழப்பத்திற்கு விடுதலை கொடுக்கக்கூடிய கடவுள் உங்களோடு கூட இருக்கின்றார். அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை உணராதபடி நாம் வாழக்கூடிய நேரத்தில் இந்த குழப்பம் மீண்டும் மீண்டும் மேலும் மேலும் அதிகரிக்கும். எனவே அதிலிருந்து வெளியே வராதபடி சாத்தான் நம்மை கட்டிவிடுவான். எனவே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கடந்து வந்து உள்ளத்தில் இருப்பவற்றை திறந்து கொட்ட வேண்டும். சிலவற்றை மறைத்து வைத்துவிட்டு பாதியை மட்டும் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் சொன்னால் நமக்கு முழுமையாய் விடுதலை கிடைக்காது. எனவே அந்த குழப்பமான சூழ்நிலைகளில் நீங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள், எதனால் இந்த குழப்பம் வந்து என்று சொல்லி முழுவதையும் நீங்கள் சொல்லக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களை விடுதலை செய்வார். அதை தான் இந்த நாளில் நான் இப்போது கேட்டோமே, சங்கீதம் 123:2, பணியாளரின் கண்கள் யாரை நோக்கி இருக்கும்? தன்னுடைய தலைவரை நோக்கி இருக்கும். பணிப்பெண்களுடைய கண்கள் யாரை நோக்கி இருக்கும்? தன்னுடைய தலைவியை நோக்கி இருக்கும். ஏனென்றால் அவர்களிடம் இருந்துதான் அவர்கள் செய்த வேலைக்கு உரிய ஊதியம் கிடைக்கும். எனவே அவருடைய கண்கள் அவர்களை நோக்கி இருப்பது போல் நாம் நம்முடைய கண்களை ஆண்டவரை நோக்கி உயர்த்தக்கூடிய வேளையிலே ஆண்டவர் முகமுகமாய் நம்மை பார்த்து நம்முடைய காயங்களை ஆற்றுவார். குழப்பத்தில் இருந்து ஒரு விடுதலையை கொடுப்பார். திருப்பாடல்கள் 118வது அதிகாரம் 5வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. நெருக்கடியான வேளையில் என் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன், ஆண்டவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. நெருக்கத்தோடு இருக்கிறீர்களா? குழப்பம் வந்து உங்களை நெருக்கத்தில் உங்களை தள்ளிவிட்டதா? ஏன் கவலைப்பட வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் மாற்றக்கூடிய தெய்வம் நற்கருணை நாதர் நம்மோடு கூட இருக்கின்றார். ஒருவேளை நீங்கள் மற்றவர்களுக்கு எதிராய் பாவம் செய்து குழப்பத்தோடு இருக்கலாம். அதற்கும் நீங்கள் ஒப்புரவாக வேண்டும். அந்த யாரை நீங்கள் பாவத்தில் விழ வைத்தீர்களோ அவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். அவ்வாறு ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களையும் பரிசுத்தப்படுத்துவார், அந்த சகோதரியோ சகோதரனையும் பரிசுத்தப்படுத்துவார். யாரையாவது ஏமாற்றி நீங்கள் பணம் வாங்கியிருந்தால் தயவு செய்து அதை திருப்பி கொடுத்து விடுங்கள். ஏனென்றால் நீங்கள் உழைக்காத பணமோ செல்வமோ உங்களுடைய வீட்டிற்கு வரக்கூடிய வேளையில் அது சாபத்தை கொண்டு வரும். அது ஆசீர்வாதம் அல்ல. ஆசீர்வாதம் என்பது எது தெரியுமா? 100 ரூபாய்க்கு நீங்கள் வேலை செய்து 90 ரூபாய்க்கு நீங்கள் உண்டு கழித்து 10 ரூபாய் நீங்கள் அதில் மீதி வைத்திருந்தீர்கள் என்றால் அது ஆண்டவருடைய கரத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம். லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கி லட்ச ரூபாய் கடத்தில் அந்த மாதத்தில் இருக்கிறீர்கள் என்றால் அது சாத்தானிடமிருந்து வரக்கூடிய சாபம். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த குழப்பங்களை எல்லாம் மாற்றக்கூடிய இந்த உலகபூர்வமான காரியங்களுக்குள் கடந்து சென்று குழப்பமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய உங்களை மாற்றக்கூடிய அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் திரும்பி வரக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களுக்கு ஆதரவு அளிப்பார். நீங்கள் நினைக்கலாம், நான் ஒரு அனாதை போல இருக்கின்றேனே, நான் இந்த வேலைக்கு கடந்து சென்றால் இதில் எனக்கு ஆசீர்வாதம் இருக்குமா? எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே, ஏன் என்னிடம் இந்த குறை இருக்கிறதா? அல்லது என்னுடைய கணவரிடம் இருக்கின்றதா? அல்லது என்னிடம் இருக்கிறதா? என்னுடைய மனைவியிடம் இருக்கின்றதா? என்கின்ற குழப்பத்தோடு இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய மனைவியை பற்றியோ உங்களுடைய கணவரை பற்றியோ உங்களுடைய பிள்ளைகளை பற்றியோ யாராவது தவறாக
எதிராக பேசி இருக்கலாம், உங்களிடம் வந்து கோல் சொல்லி இருக்கலாம், அவதூறாய் சொல்லி இருக்கலாம். அதை நினைத்து நீங்கள் குழப்பத்தோடும் கலக்கத்தோடும் இருக்கலாம். ஆண்டவரிடம் வாருங்கள். ஆண்டவர் தான் நமக்கு ஆலோசனை கர்த்தராய் இருக்கின்றார். அவர் மட்டுமே தெளிவான ஒரு புத்தியை நமக்கு கொடுக்க முடியும். ஞானத்தின் ஊற்றாய் இருக்கக்கூடிய தந்தை கடவுள் அதே ஞானத்தை தன்னுடைய மகனுக்கு கொடுத்தார். அன்னை மரியாளை ஞானத்தின் கன்னியாக நமக்கு கொடுத்திருக்கின்றார், ஞானத்தின் தாயாக கொடுத்திருக்கின்றார். எனவே நாம் இவர்களை தேடி வந்து ஜெபிக்கக்கூடிய வேளையிலே அந்த குழப்பத்தில் இருந்து ஒரு விடுதலை நமக்கு கிடைப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, அநேக பேர் இதே போல் குழப்பத்தில் இருந்து தற்கொலை எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். சில பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் கொடுத்த அந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து இந்த உலகத்தில் முடிக்க வேண்டும். இடையில் நாம் முடிவு செய்து நாம் தற்கொலை எண்ணத்துக்கு நாம் கடந்து சென்றோம் என்றால் நம்முடைய ஆத்துமா ஒரு நாளும் மீட்பு அடையாது. எனவே ஆண்டவரிடம் திரும்புவோம், ஆண்டவரிடம் கேட்போம், ஆண்டவருடைய ஆலோசனையை காத்திருப்போம். நெருக்கமான சூழ்நிலைகளில் நாம் ஆண்டவரிடம் ஒன்றித்திருப்போம், அவரிடம் கண்ணீர் விடுவோம், அவரிடம் செபிப்போம். உங்களுக்காக கல்வாரியில் கண்ணீர் சிந்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விலை மதிப்புள்ள உங்களுடைய கண்ணீரை அறிந்திருக்கின்றார். எனவே உங்களுக்கு ஆறுதல் கொடுப்பார். இந்த நேரத்திலும் இந்த குழப்பங்களிலும் நெருக்கங்களிலும் இருந்து விடுதலை பெற நாம் செபிப்போமா? என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களாம். இப்பொழுது நாம் செபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூய நல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக அநேக பிள்ளைகள் உம்மை முகமுகமாய் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக குழப்பத்தோடு உம்மை தேடி வந்திருக்கிறார்கள், குறைகளோடு உம்மை தேடி வந்திருக்கிறார்கள், நெருக்கத்தோடு உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். இயேசுவே, நீர் அவர்களை பார்த்து கொண்டு இருக்கின்றீர். அவர்களுடைய எண்ணங்களையும் ஏக்கங்களையும் நீர் அறிந்திருக்கின்றீர். அவர்களை திடப்படுத்துவதற்காக நீர் உலகத்தில் கடந்து வந்திருக்கின்றீர். அவர்களை உண்மையிலும் உண்மையுமாக நேசித்ததனால் நீர் இன்றும் அவர்களை மீட்டு ரட்சித்துக் கொண்டு இருக்கின்றீர். உமது கல்வாரி சிலுவை அவர்கள் உற்று நோக்கக்கூடிய வேளையிலே அதில் இருந்த மீட்பின் வல்லமை அவர்களிடம் கடந்து செல்வதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த வேளையில் உம்முடைய சீடர்களை நோக்கி சொன்னீரே, இதோ இந்த உலகத்தில் இருந்து நான் கடந்து செல்கின்றேன், உங்களுக்காக தந்தையிடம் பரிந்து பேசி ஒரு துணையாளரை, ஒரு தேற்றவாளரை அனுப்புவேன் என்று சொல்லி வாக்கு மாறாத தெய்வமாய் எங்களுக்கு பரிசுத்த ஆவியினை பெற்றுக் கொடுத்ததற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, குழப்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொடுப்பீராக, பலத்தை கொடுப்பீராக, அந்த குழப்பத்தில் இருந்து விடுதலை கொடுப்பீராக. நற்கருணையின் வழியாக உமது வல்லமை கடந்து சென்று ஆண்டவரே, இந்த குழப்பத்தில் இருந்து ஒரு மீட்பை கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு இரக்கம் காட்ட யார் இருக்கிறார்கள்? அமைதியாக வாழ முடியவில்லையே, சமாதானத்தை இழந்து போனேனே என்கின்ற குழப்பத்தோடு இருக்கக்கூடிய குழந்தைகளையும் குடும்பங்களையும் சகோதரிகளை நீர் சந்திப்பீராக. ஆண்டவரே, வேலை செய்யும் இடத்தில் குழப்பத்தோடு இருக்கிறேனே, நான் எவ்வளவு நன்மை செய்தாலும் எனக்கு தீமையே வருகின்றது என்கின்ற ஏக்கத்தோடு இருக்கிறவர்களை சந்திப்பீராக. ஆண்டவரே, நான் தொழில் செய்கிறேனே, என்னுடைய தொழிலில் லாபம் இல்லையே, நஷ்டம் மட்டும் வந்து கடன்பட்டு கொண்டு இருக்கிறேனே என்கின்ற குழப்பத்தோடு இருக்கிறவர்களை நீர் சந்திப்பீராக. இதோ நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றேனே, இந்த நோய்க்கு மருந்து உண்டாம், நான் என்னுடைய சொத்து எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே, என்னுடைய ஆன்மீக வாழ்க்கை இழந்து விட்டேனே என்ற ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் சந்திப்பீராக. ஆண்டவரே, அவர்களுக்கு உமது பரிசுத்த இரத்தத்தினால் மீட்பு கொடுத்து கல்வாரி பாடுகளை தியானித்து நீர்பட்ட பாடுகளை உணரக்கூடிய வல்லமையும் பலத்தையும் கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். சுவாமி, உடைந்த உள்ளத்தவரை நீர் குணப்படுத்தக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர், காரியங்களை கட்டக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர், கண்ணீரை துடைக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர், ஆறுதல் அனைத்திற்கு மூச்சாய் இருக்கிறவர் நீர் ஒருவர் மட்டுமே என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய வல்லமையும் பலத்தையும் இந்த நாளில் கொடுக்க வேண்டுமாய் நோக்கி நான் செபிக்கிறேன். சுவாமி தகப்பனே, இந்த அதிகாலையில் நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் துணை கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, நீங்கள் குழப்பத்தில் இருந்த வேளையில்
ஆண்டவராகிய கடவுள் வானதூதராகிய கபிரியேலை அனுப்பி உங்களுடைய குழப்பத்திற்கு மருந்தாக அவருடைய வார்த்தையை கொடுத்தது போல் இதோ குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் சந்தித்து உமது மகனிடம் பரிந்து பேசி அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் அவருடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி குழப்பத்திற்கு மருந்தாக நீர் பரிந்து பேச வேண்டுமா என நோக்கி மன்றாடுகிறோம். தாய் அவர்கள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கின்றார். குழப்பத்தில் இருந்து விடுதலை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். வார்த்தைகளை விசுவசிப்போம். இந்த நேரத்தில் வார்த்தையான கடவுள் நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்கள் குழப்பங்களை எடுத்து மாற்றி உங்களை திடப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமென்.